விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பார் என்பதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கள நிலைமை. 2021ஆம் ஆண்டு பெற்ற இடங்களின் எண்ணிக்கையை விட மிக அதிகமான இடங்களில் நிச்சயமாக இந்த அணி வெற்றி பெறும். ஏனென்று சொன்னால் இதுதான் வலிமையான அணி. கடந்த 5 ஆண்டு காலமாக ஏராளமான மக்கள் நலத்திட்டங்களை, குறிப்பாக பெண்களுக்கான சமூக நலத்திட்டங்களை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் அறிக்கையிலும் மக்கள் நல திட்டங்களை மேலும் முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையிலும் பல புதிய வாக்குறுதிகளையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் மக்களிடையே சேர்ந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய தமிழகத்துக்கு விரோதமான போக்கை எதிர்த்து கடந்த 5 ஆண்டு காலமாக போராடி இருக்கிறோம். இப்போது தேர்தல் களத்திலேயும் அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இவை எல்லாம் சேர்ந்து மாபெரும் வெற்றியை இந்த அணி பெறும். இந்த தேர்தல் சவாலான விஷயமா இல்லை, சவாலான விஷயமானு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா இதை விட வலிமையான வேறொரு அணி எதிர்க்க இல்லை. பிஜேபி அதிமுக கூட்டணி என்பதுதான் அடுத்து இதை எதிர்க்க அடுத்த 2வது அணி. மற்றவர்கள் களத்திலே இருக்கிறார்களை தவிர பெரிதாக அவர்கள் ஒன்றும் இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த அணிதான் முதன்மையான அணியாகவும் மாபெரும் வெற்றியை ஈட்டக்கூடிய அணியாகவும் இருக்கிறது. இதுவரை நடந்த தேர்தல் ஒப்பீடுகளிலிருந்து இப்போ நடக்கிற தேர்தல் பலம் இல்லை, அதான் இப்போ மக்கள்கிட்ட இந்த பிரச்சனைகள் பூரா நல்ல அரசியல் ரீதியாக விவாதிக்கப்படுகிற ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை என்பது மக்களால் விவாதிக்கப்படுகிற ஒரு அறிக்கையாக மாறி இருக்கிறது. ஏன்னா அதில் சொல்லியிருக்கிற பல திட்டங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அந்த மாதிரி மக்கள் அரசியல் சம்பந்தமாக உரையாடுவதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பது என்பது நல்ல விஷயம்தான். மக்களுக்கு சொல்ல வேண்டிய மதச்சார்பற்ற இந்த அணி என்பது வெற்றி பெற வேண்டும். மதவெறி சக்திகள் தோற்கடிக்கப்பட வேண்டும். மாநில உரிமைகளை பாதுகாப்பது, மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற அணியாக திமுக தலைமையிலான அணி என்பது இருக்கிறது. அதிமுக பிஜேபி அணி என்பது மாநில உரிமைகளை அடமான வைத்த அணியாக அது இருக்கிறது. ஆகவே இந்த உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இந்த அணிதான் வெற்றி பெற வேண்டும். அதற்குரிய முறையில் தமிழக வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக விடுக்கிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.